கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 81ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாய் இருக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாய் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. பிரியமானவர்களே, அவருடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய வழிகளிலே நடந்தால் நலமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் அவருடைய சொந்த ஜனங்களாய் இருக்கிறோம். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டார்? கனி கொடுப்பதற்காக, கனியுள்ள ஒரு வாழ்க்கையிலே நிலைத்திருப்பதற்காக நம்மை அவர் தெரிந்து கொண்டார். நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். அந்நிய சத்தத்துக்கு செவி கொடாதபடிக்கு நல்ல மேய்ப்பனாகிய நம்முடைய தகப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழிகளிலே நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கை நலமாயிருக்கும், நன்மையாயிருக்கும், ஆசீர்வாதமாயிருக்கும். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய சொந்த ஜனங்களாய் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுத்து, பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுத்து பாவத்திலே விழுந்து அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்களை விட்டு மனம் திரும்பி அவருடைய சொந்த ஜனங்களாய் தீட்டான காரியங்களை தொடாதபடிக்கு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரமே செவி கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்து வாழும்போது, அவருடைய வழிகளிலே நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கை நலமுள்ளதாக இருக்கும், நன்மையாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொடுப்பார். ஹல்லேலூயா. வேதத்தில் நான் பார்க்கிறோம், 128ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஒரு மனிதன் கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு, அவருக்கு பயந்து தீமையான காரியங்களை வெறுத்து கர்த்தருடைய வழிகளிலே நடக்கும்போது அவன் பாக்கியவான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவனுடைய வாழ்க்கையிலே சகல ஆசீர்வாதங்களும் சம்பூர்ணமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை குறித்த பயம் இருக்கிறதா? நாம் எதை செய்தாலும் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்ற உணர்வோடு தீமை விட்டு விலகி நன்மை செய்கிறோமா? அவருடைய வழிகளிலே நடக்கிறோமா? கர்த்தருடைய பரிசுத்த வழியிலே, உண்மையின் வழியிலே, நீதியின் வழியிலே, செம்மையான வழியிலே நடக்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வழியிலே நடக்காமல் துன்மார்க்கமாய் வாழ்ந்து பாவ வழியிலே சென்று, தீய வழியிலே சென்று, தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளிலே நடக்கும்போது அந்த குடும்பத்திலே கர்த்தருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடப்போம். பாவங்களை விட்டு மனம் திரும்புவோம். தீய காரியங்களை வெறுப்போம். துன்மார்க்க காரியங்களை வெறுப்போம். கர்த்தரை குறித்த பயத்தோடு அவருடைய வழிகளிலே நடப்போம். அப்பொழுது நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்ட மரம் போல எப்பொழுதுமே கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். நாம் பாக்கியவான்களாய் இருப்போம். நம்முடைய குடும்பம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம். அவருடைய வழிகளிலே நடப்போம். இஸ்ரவேல் ஜனங்களாய், அவருடைய சொந்த ஜனங்களாய், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாய் வாழ்வோம். நாம் அவருடைய ஜனங்கள் என்றால் அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். இரவும் பகலும் அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய வழிகளிலே நடக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து கூறினார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றார். பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவே நமக்கு வழி. அவருடைய வழியை நாம் பின்பற்றும் போது, அவர் என்ன செய்தாரோ அதே நாமும் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம் தகுதியுள்ள பிள்ளைகளாக மாற முடியும். இயேசு கிறிஸ்துவின் வழிகளை பின்பற்றுவோம். அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதே போல நாமும் வாழ்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை, தேவனுடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய், நன்மை செய்கிற பிள்ளைகளாய், தீமையான காரியங்களை விட்டு விலகி வாழ்வோம். கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா.
ஒவ்வொரு நாளும் கிருபையாக எங்களை பாதுகாத்து ஜீவனோடு சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு சகல நன்மைகளையும் எங்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுத்தவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா நல்லவரே மை துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மை துதிக்கிறோம், நேற்று மென்று மாறாத எங்கள் அன்பு நேசரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா எங்களை இப்படி சமூகத்தில் முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்படி சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், மக்கு விரோதமான காரியங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவி சுத்திகரிக்கட்டும். என் தேவனை ஆசீர்வதிங்க, உயர்த்துங்கப்பா. பிள்ளைகள் என்னென்ன காரியங்கள் செய்கிறார்களோ, என்னென்ன வேலைகள் செய்கிறார்களோ எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. மீதமெடுக்க கிருபை தாங்க. கையின் பிரயாசங்கள் வெறுமையாய் போகாதபடிக்கு, தேவையில்லாத காரியங்களுக்கு போகாதபடிக்கு, மருத்துவ செலவுக்கு போகாதபடிக்கு கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா. பெருக பண்ணுங்க, வர்த்திக்க பண்ணுங்க. என் தேவனுடைய கரம் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். உடைய ஆசீர்வதிக்கும் கரம் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். உடைய பாதுகாக்கும் கரம் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். பிள்ளைகளுடைய எல்லைகளை பெரிதாக்குங்க. எந்த தீங்கும் பிள்ளைகளை துக்கப்படுத்தாதபடிக்கு, வேதனைப்படுத்தாதபடிக்கு பாதுகாத்து கொள்வீராக. உடைய சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திப்பீராக. குடும்பத்தில் உள்ள பலவீனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். என் தேவன் பிள்ளைகளை சுகப்படுத்துவீராக. என் தேவனுடைய கரம் பிள்ளைகளை சுகமாக்குவதாக. உடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பலவீனங்களை நீக்கி சுகப்படுத்துங்க, விடுதலை கொடுங்க. வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் உடைய பிள்ளைகளை தொட்டு சுகமாக்குங்கப்பா. உடைய சமூகத்திலே முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் வாழ்கிறார்களோ, தனிமையோடு வாழ்கிறார்களோ, யாருமே இல்லை என்று சொல்லி யோசிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி அந்த குடும்பத்துக்கு உதவி செய்வீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர், நீர் மாத்திரமே உதவி செய்ய முடியும். என் தேவன் உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளை அப்பா என் தேவன் ஆசீர்வாதத்தை உயர்த்துவீராக. அவர்களுடைய பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடமும் கொடுத்து பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, பராமரித்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, கண்ணீர் வடிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்துக்கு மனமிறங்கி உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின்கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. என் தேவன் ஒவ்வொரு குடும்பத்திலே ஆசீர்வதிங்கப்பா. பழகி பெறுகிற கிருபையில கொடுங்க. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, அவமானத்தோடு நெந்தியோடு வாழாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கற்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீமா கமாரா ஷால தினிமாரா ஹரதரபலா, ரபா கபாரா ஷால தினிமாரா கரா கதுரிமாரா ஹரதரபலா, ராமா கமா ஷேகே லேதினி தின ஹரதரபலா. என் தேவன் அற்புதங்களை செய்கிறவர். பிள்ளையுடைய வாழ்க்கையிலே நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுங்கப்பா. உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க. உடைய கரங்களிலே தாழ்த்தி ஜபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு, சமாதானம் இல்லாமல் சண்டையோடு, சச்சரவோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை கண்ணோக்கி பார்ப்பீராக. அந்த குடும்பத்திலே கிரியை செய்கிற பொல்லாத சத்ருவின் கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். ரீ மா கா மாது நீ கா மாக்கா தரபலா, ரமா கமாரா ஷால தினிமார ஹர தரபலா. தடைகள் விலகட்டும் அப்பா. என் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. குடும்பத்திலே ஒருமனப்பட்ட ஆவியை கொடுங்க. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. என் தேவன் குடும்பங்களை கட்டுகிறவர், என் தேவன் குடும்பங்களை இணைக்கிறவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் இணையட்டும் அப்பா. அப்படியே சமூகத்திலே தாழ்த்தி ஜபிக்கிறோம். என் தேவனே ஆசீர்வதிப்பீராக. அப்படியே கரம் பிள்ளைகளை அப்பா தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். முற்றிலுமாக தாழ்த்தி ஜபிக்கிறோம், வெறுமையாக்குகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்தோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை கொடுங்கப்பா. பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. அவர்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா. கடன் பிரச்சனையிலிருந்து அப்பா மீட்டெடுங்க. என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. கடன் கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. அப்படியே கரங்களிலே தாழ்த்தி ஜபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் நம்முடைய சமூகத்திலே முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுங்கப்பா. அதிகாலையில் இருந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க அதற்கேற்ற கிருபையில பெற்றுக்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு கோட்டை, நீர் எங்களுக்கு பாதுகாப்பு. நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். எங்களை முற்றிலுமாக ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய கரங்களிலே முற்றிலுமாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம், வெறுமையாக்குகிறோம், தாழ்த்துக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.